2025 ஏஐ ரெவல்யூஷன் எங்கேயோ போயிட்டு கொண்டு இருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல டெக்னாலஜிக்கலி ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆகி ஒரு ஒர்க்கை பண்றது இன்னும் எவ்வளவு சிம்பிளா ஆயிருமோ அவ்வளவு சிம்பிளா மாறிட்டு, நாங்க ஆரம்பத்துல செஞ்சு கொண்டிருந்த பெரிய பெரிய பாட்டில் நெக்கான விஷயங்களை கூட இப்ப சிம்பிளா ஒரு ஏஐ டூலை வச்சு செஞ்சுட்டு போயிடும். இதால நிறைய ஜாப் ரிப்ளேஸ்மெண்ட், இன்னும் நிறைய விஷயங்கள் மாறும். அது இதுன்ற டாபிக் போகாம இந்த ஏஐ ரெவல்யூஷனை எங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி எப்படி நாங்க ஒரு ஏர்னிங் மெத்தட் உருவாக்கி கொள்றது, இந்த டெக்னாலஜி உள்ளுக்கும் நாங்க எப்படி இன்வால்வ் ஆகிக்கொள்றது அப்படின்னு நீங்க தேடி கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டிஜிட்டல் ஸ்கில் தேவைப்படும். அப்படி எனக்கு தெரிஞ்ச வேர்ட்பிரஸ் சம்பந்தமான டோட்டல் பேசிக் விஷயங்களையும் உள்ளடக்கின ஒரு கம்ப்ளீட் ரெக்கார்டட் எல்எம்எஸ் கோர்ஸ் தான் இது. இந்த கோர்ஸை படிக்கிறதன் மூலமா உங்களுக்கு வேர்ட்பிரஸ் என்ன, வேர்ட்பிரஸ்ல என்ன வெப்சைட் எல்லாம் செய்யணும், வேர்ட்பிரஸ்ல தீம்ஸ், பிளகின்ஸ், வேர்ட்பிரஸ் ஆட்டோமேஷன், பிளாகிங், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு பிகினரா என்னெல்லாம் தேவைப்படுமோ எல்லாமே கவர் ஆகும். டோட்டலா 10 டாபிக்ஸ் கீழே 30 சப் டாபிக்ஸை உருவாக்கி இந்த சிலபஸை கிரியேட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள என்னால இந்த விஷயத்தை சரியா ப்ரொவைட் பண்ணிடுறேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வர டவுட்ஸ் அண்ட் ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வீக்லி ஒன்ஸ் ஒரு ஜூம் கால்ல 1-to-1 இருந்து பேசி டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கொள்ளவும் மேலும். சரி, இந்த கோர்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்ப்ளீட் பிகினர்ஸ், வேர்ட்பிரஸ் என்னன்னே தெரியாத ஒருத்தரை கூட ஹெல்ப்ஃபுல் ஆகியும். ஆனா வெப்சைட், டெக்னாலஜி, இன்டர்நெட், ஏஐ இது மாதிரி பேசிக்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது அவசியம். அந்த மாதிரி விஷயங்களை நீங்க நார்மலா யூடியூப்ல சர்ச் பண்ணி படிச்சு கொண்டு அதுக்கப்புறம் இங்க வாங்க. இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா, இன்னும் சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றதுக்கு வசதியா இருக்கும். ஓகே, எல்லாத்துக்கும் முந்தி என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. நான் அர்ஷாட், ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட் டிசைனர் ப்ளஸ் ஐடியில் அண்டர் கிராஜுவேட் ஆகிறேன். ஊர் குருநேகல, ஸ்ரீலங்கா. ஆல்ரெடி லாஸ்ட் 5 இயர்ஸாக வேர்ட்பிரஸ் ஃப்ரீலான்சிங் செஞ்சு கொண்டிருக்கிறேன். சேம் டைம் இன்வாட்டல் அப்படின்ற ஒரு கம்பெனியை ஒரு ஏஜென்சி மாடலில் சிம்பிளாக நடத்தி கொண்டு மீறேன். ஆல்ரெடி நிறைய ஃபாரின் கிளையண்ட், லோக்கல் கிளையண்ட்டு வேரியஸ் ப்ரொஜெக்டில் ஒர்க் பண்ணின எக்ஸ்பீரியன்ஸ் மிகுது. இந்த நாலேஜ், இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் இந்த கம்ப்ளீட் கோர்ஸையுமே எல்லா விஷயங்களையும் இன்க்ளூட் பண்ணி கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ ஆஸ் அ பிகினராக நீங்கள் தாராளமாக இங்கே படிச்சு கொள்ளையிலும். ஆல்சோ கிளைண்ட்டோட எப்படி ஒர்க் பண்ணுறன்ற கைடன்ஸ் கூட லேட்டராக இந்த சீரீஸில் செப்பரேட்டாக வரும். இந்த கோர்ஸில் நீங்கள் என்னென்ன லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஒரு வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக ஸ்க்ராட்ச்லேருந்து ஃபைனல் பப்ளிஷிங் வரைக்கும் எப்படி பில்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஒரு வெப்சைட்டை உங்களோட பிராண்ட் ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். எப்படி பேஜ் கிரியேட் பண்ணுறது, மெனு கிரியேட் பண்ணுறது, கண்டென்ட் எப்படி பப்ளிஷ் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள் இன்க்ளூட் ஆகும். ஒரு ஆன்லைன் ஷாப், இ-காமர்ஸ் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது வரும். அதில் எப்படி நீங்கள் பேமெண்ட் கேட்வே பண்ணுறது, மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணுறதுன்ற எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். ஃபைனலாக ஒரு வெப்சைட் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, மெயின்டெனன்ஸில் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், எப்படி அப்டேட் பண்றது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே, அதாவது ஒரு வெப்சைட்டை கம்ப்ளீட்டா செஞ்சு முடிச்ச போறோம் என்னென்ன செய்யணும் அப்படின்ற போஸ்ட் ஒர்க் செய்யும் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு பார்த்துக்கொள்ளேன். ஓகே, இப்போ வெப்சைட்ன்ற நேரம் உங்களுக்கு வெப்சைட் சம்மந்தமாக ஒரு பேசிக் ஐடியா உண்டு. மேபி அந்த விஷயத்தை இன்னும் சிம்பிளிஃபைடாக சொல்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிளை கொண்டு வந்தேன். ஒரு வெப்சைட் பில்டிங் அப்படின்றது ஒரு ஊட்ட ஆரம்பத்துலேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து கட்டுற மாதிரி. அப்போ வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு கட்டாயமாக எனக்கு டொமைன் ஹோஸ்டிங் தேவை. டொமைன் ஹோஸ்டிங்ன்றது என்னோட வெப்சைட்டை லேண்ட், முதலாவது ஒரு காணியை வாங்கி தானே நாங்கள் ஊட்ட கட்டுவோம். அப்போ இந்த ஹோமை பில்ட் பண்ணுறதுக்கான லேண்டை வாங்கணும். அந்த லேண்ட் எப்படி வாங்குறது அப்படின்றது ஹோஸ்டிங் சம்பந்தமான சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் வேர்ட்பிரஸை இன்ஸ்டால் பண்ணணும். இது வீட்டோட அந்த ஹோம் பிளான் இல்லாட்டி பில்டிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலும். அதுக்கு அடுத்ததாக தீம் அண்ட் டிசைன் சூஸ் பண்ணணும். இது உங்களோட வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லலும். அடுத்தது நான் கண்டென்ட் அண்ட் ஃபியூச்சர் செட் பண்ணுவோம். இதெல்லாம் உங்களோட ஹோமுக்கு எட் பண்ணுற ஃபர்னிச்சர் மாதிரி. ஃபைனலாக எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிச்சு போகிறோம். அந்த ஹோமை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கதவுகளுக்கு லொக்க போடுவோம். இதே மாதிரி தான் இந்த வெப்சைட்டை ஃபைனலாக நாங்கள் செஞ்சு முடிஞ்சு செக்யூர் பண்ணுறத செல்லும். இப்படி ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட கம்பேர் பண்ணி இந்த விஷயங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிடுறேன். ஸோ டெப்த்தாக போக வேண்டிய விஷயங்களை கூட சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த கோர்ஸ் யாருக்கானது அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்ப்ளீட் பிகினர்ஸ், இது வரைக்கும் வெப்சைட் சம்மந்தமாகவோ வேர்ட்பிரஸ் சம்மந்தமாகவோ கேள்விப்பட்டே இல்லாத அக்கௌண்ட் கூட இந்த கோர்ஸ் பொருத்தமாகும். ரெண்டாவது ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ், அவங்களுக்கான வெப்சைட்டை அவங்களே கிரியேட் பண்ணி அவங்களே மெயின்டைன் பண்ண நினைக்கிறாண்டா அவங்களுக்கும் இது பொருத்தமாகும். ஸ்டூடெண்ட் அண்ட் யங் கிரியேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் சைடுக்கு வர நேரம் ஏதாவது ப்ராடக்ட் செல் பண்ணுறதுக்கு அல்லது அவங்களுக்கான போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற நேரம் ஒரு பார்ட் டைமாக மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு, பிளாகிங் செய்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தேவைப்படும். அதுக்கு அடுத்ததாக ஃப்ரீலான்சர்ஸ், இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட போர்ட்ஃபோலியோவுக்கு கட்டாயம் வெப்சைட் ஒன்று தேவை. அடுத்தது அவங்களோட ரீச் பண்ணுறதுக்கு அல்லது அவங்களோட பாஸ்ட் ஒர்க், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் லிஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு வெப்சைட் தேவைப்படும். ஸோ ஃப்ரீலான்சருக்கும் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஃபைனலாக இது எல்லாமே இல்லைன்றாலும் கோடிங்கே இல்லாமல்
கோடிங் எனக்கு கஷ்டமாகிது, கோடிங்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றா கோடிங்கே இல்லாமல் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ண நினைக்கிற யாருக்கும் இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ள இயலும். இந்த கம்ப்ளீட் கோர்ஸை நீங்க பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி அதே ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 10 டேஸ் அப்படி இல்லாட்டி ஒரு 7 டேஸ் 1 வீக் உள்ளுக்கு இந்த கம்ப்ளீட் கோர்ஸையும் படித்து முடிக்கிறதோட வேர்ட்பிரஸ் சம்பந்தமான பேசிக்கான நாலேஜை அவங்களுக்கு எடுத்துக்கொள்ளலும். சேம் டைம் ஒரு ஃப்ரீலான்சரா ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்றதுக்கான, வெப்சைட்டை டிசைன் பண்றதுக்கான நாலேஜும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த கோர்ஸ் உங்களுக்கு சூட் ஆகும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்னும் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் வேர்ட்பிரஸ் டிசைனிங் டெவலப்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கொண்டு இந்த கோர்ஸுக்கு என்ரோல் பண்ணுங்க. LMSல கம்ப்ளீட் ரெக்கார்டட் கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு மல்டிபிள் டைம் ரிவிஷன் பண்ணிக்கொள்ள மேலும். சேம் டைம் வீக்லி ஒன்ஸ் எங்களோட 1-to-1 இன்டராக்ட் பண்ணி டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கொள்ள மேலும். ஆல் தி பெஸ்ட். கோர்ஸ் வீடியோஸ்ல உங்களை சந்திக்கிறேன்.